ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் இயற்றிய ஞாச தசகத்தை பற்றி பார்ப்போம். இந்த ஞாச தசகம் என்பது ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் வேதாந்தாச்சாரியர் என்று அழைக்கப்படும் தேசிகாச்சாரியர் அவர் இயற்றிய அந்த ஸ்தோத்திரங்களில் ஒரு ஸ்தோத்திரமாக இருக்கு. இந்த ஞாச தசகத்தில் முக்கியமாக அவர் சொல்ற விஷயங்கள் என்ன? இந்த ஞாச தசகத்தை அவர் நம்மளுக்கு என்ன விஷயத்தை உணர்த்துவதற்காக அது செஞ்சார் என்றால், பகவானிடம் நம்ம பக்தி கொள்கிறோம். அந்த பகவான் மேல நம்ம ஒரு அன்பு வச்சிருக்கோம், அவர் மேல ஒரு பக்தி வச்சிருக்கோம். ஆனால் என்னதான் அந்த பக்தியை வைத்திருந்தாலும் என்னை காக்கும் இறைவனாக இருக்கும் அவர் என்னுடைய அனைத்தையும் பார்த்து கொள்வார். என்னுடைய அனைத்து பொறுப்பும், என்னை காக்கிற அந்த பொறுப்பையும் அவரே ஏற்றுக்கொள்வார் என்கிற அந்த ஒரு பக்குவம் மட்டும் நம்ம மனதுக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது வரும். சில சமயம் அது வராமலே கூட போயிடும். அதனால் அந்த பக்குவத்தை மனதுக்குள்ள வர வைக்கிறதுக்காக நம்முடைய அனைத்து விஷயங்களுமே நம்முடையது அல்ல, அது இறைவனுடையது. அதே மாதிரி நம்மை பார்த்து கொள்கிற நம்மளை காக்கிற அந்த ஒரு பொறுப்பு அந்த இறைவனோடது என்று அந்த விஷயத்தை உணர்த்துவதற்காக, அந்த விஷயத்தை நாம் உணரணுங்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை ஏற்றிருக்கார் நம்ம தேசிகாச்சாரியர். இந்த ஸ்தோத்திரத்தில் நான் சொன்ன மாதிரியே பல விஷயங்களை ரொம்ப விரிவாக என்னுடைய அனைத்து கடமைகளையும், என்னுடைய அனைத்து செல்வங்களையும், என்னையும், என் வாழ்க்கையும், எனக்கு சொந்தமான விஷயங்கள் அனைத்தையும் உன்னிடமே சமர்ப்பணம் செய்கிறேன். இப்படி என்னையே உன்னிடம் சமர்ப்பணம் செஞ்ச காரணத்தினால் உனக்கு சொந்தமான பொருளாக, உனக்கு சொந்தமான ஒரு விஷயமாக நான் மாறுகிறேன். எப்பொழுதுமே நமக்கு சொந்தமான ஒரு விஷயத்தை பார்த்து கொள்வது நம் பொறுப்பு. அது போலவே என்னை உனக்கு சொந்தமானவன் என்று உன்னிடமே என்னை அர்ப்பணம் செஞ்சிட்டேன், என்னை உன்னிடம் சமர்ப்பணம் செஞ்சிட்டேன் என்றால் இனிமே என்னை பார்த்துக்கிறது, என்னை பார்த்துக்கிட்டு என்னை காக்கிற அந்த பொறுப்பு உன்னுடையதாக மாறிவிடும். அதனால் என்னை காக்கும் கடவுளாக, என்னை காக்கும் இறைவனாக இருக்கும் நீயே என்னுடைய சொந்தமான விஷயங்கள் அனைத்தையும் காத்து, என்னையும் காத்து ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை தர வேண்டும் என்று தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தில் பெருமாளை பார்த்து பிரார்த்தனை செய்கிறார். ஆனால் ஞாச தசகம் என்பது அந்த இறைவனிடம் நான் உன்னுடைய சொத்து, எப்படி ஒருத்தன் தன்னுடைய சொத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பானோ அது போலவே என்னையும் நீ பார்த்து கொள்ள வேண்டும், என்னை காக்க வேண்டும் என்று அந்த இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் ஒரு 10 ஸ்லோகங்கள். அதனால்தான் ஞாச தசகம் என்று பெயர். இந்த 10 ஸ்லோகங்களில் தேசிகன் இந்த பகவானிடம் நம்மையே சமர்ப்பணம் செய்வது எப்படி, சரணாகதி செய்வது எப்படி, பக்தியை செலுத்துவது எப்படி, பகவான் நம்முடைய அனைத்தையும் நம்மையும் பகவான் காக்க வேண்டும் என்று அவரிடம் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஆகிய இந்த விஷயங்களை எல்லாம் ரொம்ப விரிவாக சொல்றார். இந்த ஞாச தசகத்தின் முதல் ஸ்லோகத்தை நாளை தினம் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.